ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் தற்போது பாடசாலை மட்டத்தில் ஒரு மனு ஒன்று நாங்கள் சைன் பண்ணிட்டு போகிறோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் இன்று பிரதம அமைச்சர் உட்பட கல்வி அதிகாரிகளோட ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை சம்பந்தமாக பேசணும். இது வந்து முக்கியமான பிரச்சனை தான் வந்து ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தீர்வும் இல்லை. எங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை 2021 இருக்கிற ஒரு பிரச்சனை. நான் வந்து தற்போது இருக்கிற இந்த பதவி உயர்வு சம்பந்தமாக மாடியூலுக்கு பதிலாக ஒரு எக்ஸாம் வைக்க தீர்மானித்தாங்க. இந்த எக்ஸாம் சம்பந்தமாக யோசனை முதலாவது வந்தது 2021ஆம் ஆண்டு. இப்போ 5 வருஷமாக இது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் இல்லை. தற்போது இந்த அரசாங்கம் வந்து 1.5 வருஷமாக இருக்குது. இதுவரைக்கும் ஆசிரியர்கள் பதவி உயர்வு சம்பந்தமாக ஒரு செயல்பாடும் இல்லை. இந்த பதவி உயர்வு இல்லாதனால ஏனைய பிரச்சனைகள் ஒன்றுக்கும் தீர்வு இல்லை. அதனால் உடனடியாக இந்த பதவி உயர்வுக்கு தீர்வு வழங்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அதோட எங்களுக்கு வலய மட்டத்தில் செயல் சாதனை அறிக்கை சம்பந்தமாக பாரிய பிரச்சனை கொண்டு இருக்குது. ஒவ்வொரு வலயங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதனால் முறையான ஒரு செயல்பாடு போக சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதோடு ஆசிரியர் அதிபர்கள் சம்பள முரண்பாடுற அடுத்த 3-2 கட்டத்தை வந்து எப்போ வழங்குறது அவசரமான செயல்பாடு என்னது இது சம்பந்தம் நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்குறோம். விசேஷமாக பதவி உயர்வு சம்பந்தமாக இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு முதல் அதுக்கான பதில் வர இல்லாட்டி எங்களோட தொழிற்சங்க செயல்பாடுகள் நாங்கள் போகிறதுக்கு எதிர்பார்க்குறோம். அதோடு எங்களுக்கு தெரியும் தற்போது மாகாணங்கள் ஆளுநர்கள் அவங்க செய்கிற செயல்பாடால் கல்விக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு விசேஷமாக இடமாற்றம் சம்பந்தமாக நாங்கள் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வட மாகாணத்தில் தற்போது 125 இடமாற்றங்கள் பிழையாக நடந்திருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் பிரதம அமைச்சர் பேசணும். நாங்கள் கல்வி அமைச்சர் சொன்னோம். இந்த ஆளுநர்களோட அதிகாரத்தோடு இடமாற்ற சபை இல்லாமல் இந்த இடமாற்றங்கள் எப்படி நடக்குதுங்கிற காரணங்கள் அதோட ஒவ்வொரு வலயங்கள் ஒவ்வொரு மாகாணங்கள் ஒவ்வொரு வடிவாக தான் இந்த ஆசிரியர்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு முயற்சிறாங்க. ஆனால் ஒரு தீர்வும் இல்லை. வருஷ கணக்கில் பிரச்சனை எல்லாம் முத்தி போயிருக்குது. ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதோடு எங்களுக்கு பாடசாலை மட்டத்தில் சிறுவர்களுக்கு இடம்பெற பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு எடுத்த தீர்மானம் ஒன்றும் நடத்தி இல்லை. இதுகளை பற்றி நீங்கள் என்ன பேசக்குள்ளே பெருசாக பேசுகிறாங்க. நடைமுறையில் ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போ பிரதம அமைச்சர் சொன்ன காரணம் தான் வந்து தற்போது அந்த அதிகாரிகள் செயல்படுற முறை சம்பந்தமாக அவங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் போகிற சம்பந்தமாக இன்று அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனாலும் இந்த அரசு வந்து 1.5 வருஷமாக இருக்குது. இது ஒரு நடவடிக்கை இல்லை. பாடசாலைகள் அதிபர்கள் இடமாற்றங்கள், பாடசாலை ஆசிரியர்கள் இடமாற்ற சபை இல்லாமல் நடக்கிற இடமாற்றங்கள், இதுக்கு ஒரு பதில் ஒன்று வேணும். அது சம்பந்தம் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் எதிர்பார்க்குறோம். பிரச்சனைகள் தீர்வு வழங்க இல்லாட்டி எங்களோட செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம்.